அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் தரும் உங்களுக்கு. அது வரையில் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்களும் சஞ்சலங்களும் வீண் வாதங்களும் வாக்குங்களும் ஒருத்தரை கொண்டா ஒருத்தருக்கு பிடிக்கல, மூஞ்சி திருப்பிட்டு போகிறது, இப்படி மனசாபம். கணவன் கண்டா மனைவி பிடிக்காது, மனைவி கண்டா கணவனும் பிடிக்காது, வீட்டில் பிள்ளைகள் மேலே ஒரு கடுப்பு, ஒரு வேண்டா வெறுப்பான பேச்சு, இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து படிப்படியாக 13ஆம் தேதி பிறகு உங்களுக்கு விலகுங்க ஐயா. குடும்பத்தில் இருந்த பொருளாதார தடைகளும் அதுக்கப்புறம் விலகு. இப்போ இருக்கிற பண கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி 13ஆம் தேதி விலகும். அந்த தோஷத்தில் வந்து விடுபட புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடுங்கள். அந்த ஒரு தோஷம் உங்களுக்கு விலகும். அதனால் உங்களுக்கு இரவில் படுக்கும்போது சரியான தூக்கம் கிடையாது, கெட்ட கெட்ட கனவாக வரும், சர்ப்பம் வரும் கனவில். இதெல்லாம் வந்து உங்களை ஒரு கெட்ட கெட்ட தூக்கத்தை கெடுக்கும், கெட்ட கெட்ட கனவாக வந்து. ஸோ இது வந்து புத்து வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் விடுபாடு ஆகிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, மன வருத்தப்படாதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று செல்லுங்கள், நல்லதே நடக்கும். தாய் வீட்டு உறவால் ஒரு ஆதாயம் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களால் இல்லை அப்பா அம்மாவால் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி குடும்ப பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் குடும்ப தலைவருக்கும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து கிடைக்கப் போகிறது. பிப்ரவரி மாதம் உண்டான ராசி பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். என் இனிய அன்பிற்குரிய தனுசு ராசி அன்பர்களே, நாம் இப்பதில் காண இருப்பது இந்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 1/2/2025 28/2/2025 இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசி நாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். 6 என்பது ஒரு சமநிலையே. உங்களுக்கு எப்படி ஒரு சமநிலையே 6இல் மறைந்து இருப்பது சமநிலையான ஒரு வாழ்க்கை தான், போராட்டம் தான் வாழ்க்கையில். எப்படி ஏகப்பட்ட போராட்டங்கள் ஆல்ரெடி சந்தித்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கெல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதம் ஒரு நிவர்த்தி ஆகப் போகிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகி ஓரளவுக்கு இந்த மாதம் 10 தேதி மேலே படிப்படியாக கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. மன உளைச்சல் கஷ்டங்கள் எல்லாமே விலகப் போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் புகனும் குடும்பஸ்தானத்தில் அமைந்திருப்பது அப்படியே நெருப்பு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படியே நெருப்பு மேலே குடும்பம் ஓடிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ நாளைக்குனால ஒரு இந்த மாதம் 13ஆம் தேதி வரையில். அதுக்கு பிறகு அவர்கள் இடம் மாறுவதனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் தரும் உங்களுக்கு. அது வரையில் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்களும் சஞ்சலங்களும் வீண் வாதங்களும் வாக்குங்களும் ஒருத்தரை கொண்டா ஒருத்தருக்கு பிடிக்கல, மூஞ்சி திருப்பிட்டு போகிறது, இப்படி மனசாபம். கணவன் கண்டா மனைவி பிடிக்காது, மனைவி கண்டா கணவனும் பிடிக்காது, வீட்டில் பிள்ளைகள் மேலே ஒரு கடுப்பு, ஒரு வேண்டா வெறுப்பான பேச்சு, இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து படிப்படியாக 13ஆம் தேதி பிறகு உங்களுக்கு விலகுங்க ஐயா. குடும்பத்தில் இருந்த பொருளாதார தடைகளும் அதுக்கப்புறம் விலகும். இப்போ இருக்கிற பண கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி 13ஆம் தேதி விலகும். குடும்ப பெண்களுக்கு உழைச்சி ஓடா போய் ஒரு நல்ல பேர் இல்லையான்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு ஒரு நல்ல பேர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, மன வருத்தப்படாதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று செல்லுங்கள், நல்லதே நடக்கும். தாய் வீட்டு உறவால் ஒரு ஆதாயம் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களால் இல்லை அப்பா அம்மாவால் கண்டிப்பாக ஒரு ஆதாயம் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி குடும்ப பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் குடும்ப தலைவருக்கும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து கிடைக்கப் போகிறது. வந்து கவலைப்படாமல் இருங்க. உங்களுக்கு இதுவரையில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி இனி எல்லாம் வெற்றி தான் நடக்கும். வெற்றி வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியே நடக்கப் போகிறது. தடைகளை விலகி இனி செல்லும் காரியங்கள்லாம் தடையெல்லாம் இனி நடக்கப் போகிறது. இப்போ ராசிக்கு 3இல் சனி பகவான் 10ஆம் தேதி அதாவது சனி பகவான் இருந்து ஆட்சி செய்வது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கிடைக்கும். 11ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் வந்து அமர்வார்கள். அப்பொழுது உங்களுக்கு நினைச்ச காரியெல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் இருப்பது அசையா சொத்தால் ஒரு லாபம் உங்களுக்கு மேன்மை தரும். அசையா சொத்து என்றால்
உங்கள் இடம் வாங்கலாம், நீங்கள் வீடு வாங்கலாம். அதான் ஒரு வீடு இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மண்ணில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். வம்பு வழக்கு அதெல்லாம் முடிய வாய்ப்பு இருக்குது. பாகப்பிரிவினே இல்லை, அண்ணங்காரன் ஒத்து வரல, தம்பிக்கார ஒத்து வரல, அப்பாக்கார ஒத்து வரல, உடன் பிறந்த சகோதரிகள் ஒத்து வரல, இதெல்லாம் வந்து சிக்கல் எல்லாம் தீர்ந்து இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு பாகப்பிரிவினை முடியும். பாகப்பிரிவினை உங்களுக்கு கண்டிப்பாக நடத்துக்கான வாய்ப்புகள் முடிய வாய்ப்பு இருக்கிறது. வாகன யோகம் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு புதுசாக வண்டி வாங்குகிற யோகம் இருக்கிறது. எப்படி புதுசாக வண்டி ஸ்கூட்டியோ பைக்கோ காரோ நீ வாங்குகிற யோகம் இருக்கிறது. பழைய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிறதுலாம் யோகம் இருக்குது. அதே போல் வந்து பழைய வண்டி சர்வீஸ் பண்ணி அதே ஓட்டத்துக்கும் யோகம் நல்லா இருக்கிறது. விவசாயிக்கு உண்டான பொருள் வண்டி வாகனம் வாங்கலாம், ட்ராக் வாங்கலாம், அதுக்குண்டான உபகரணங்களை வாங்கலாம். விவசாயம் செய்பவர்களுக்கும் அருமையாக இருக்கிறது. கறவல் மாடு வாங்கலாம், காளை மாடு வாங்கலாம், அமோகமாக இருக்கிறது. அதேபோல் பால் டைரி, பால் பண்ணை, ஆட்டு பண்ணை இந்தமாரி கூட வைக்கலாம் நீங்கள். இதுவே ரொம்ப சிறப்பாக லாபகரமாக உங்களுக்கு நடக்கும். இந்த மாதத்துக்கு உண்டான நேரம் ஓடிட்டு இருக்குது. விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். எப்படி விவசாயிகளுக்கு பொற்காலம், ஏன்னா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார் 4ஆம் இடத்தில். அதனால் வந்து உங்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம். நீ கூடுமானாரில் உங்களுக்கு ஒரு பாம்பு அடித்த தோஷம் இருக்குது உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதனால் வந்து அந்த தோஷத்தில் விடுபட புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடுங்கள். அந்த ஒரு தோஷம் உங்களுக்கு விலகும். அதனால் உங்களுக்கு இரவில் படுக்கும்போது சரியான தூக்கம் கிடையாது, கெட்ட கனவாக வரும், சர்ப்பம் வரும் கனவில். இதெல்லாம் வந்து உங்களை ஒரு கெட்ட தூக்கத்தை கெடுக்கும், கெட்ட கனவாக வந்து. ஸோ இது வந்து புத்து வழிபாடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதிலேருந்து நீங்கள் விடுபாடு ஆகிடலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு இந்த மாதம் மேம்படும். பிள்ளைகள் வந்து விளையாட்டுத்துறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக அவார்டு வாங்கிட்டு வரத்துக்கெலாம் யோகம் இருக்குது. அவார்டு வாங்குவாங்க, ப்ரைஸு வாங்குவாங்க. விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதேபோல் கலைத்துறையில் இருப்பவர்கள் நடனம், நாட்டியம், சினி ஃபீல்டில் கதை எடிட்டிங், பாட்டு எழுதுறவங்க, நடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிப்ரவரி மாதம் அமோகமாக யோகமாக இருக்கிறது. கலை என்பது கலைத்துறையில் என்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அமோகமாக இருக்கிறது. அதேபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடும். பெண்கள் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு வரன் அமையும். ஒன்றிய அரசு மாப்பிள்ளை, மாநில அரசு மாப்பிள்ளை, இல்லை ஒரு யூனிஃபார்ம் போட்ட மாப்பிள்ளை, அரசு வேலையில் உள்ள மாப்பிள்ளை கண்டிப்பாக அமையும். நீங்கள் ஒரு தொழில் அதிபரோ, ஒரு தொழில் செய்பவரோ, சொந்த தொழில் செய்பவரோ, இல்லை ஐடி கம்பெனி வேலை செய்பவரோ, ப்ரைவேட் கம்பெனி வேலை செய்பவரோ, நீங்கள் அதுவும் எதிர்பார்த்திருந்தாலும் அதுவும் கண்டிப்பாக கைகூடும். அதே போல் திருமணம் காத்திருக்கும் ஆண்களுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக பெண் வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலையில் வர பெண்ணே கிடைக்கும். நீங்கள் ஏதாவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்களாலும் காதல் சக்ஸஸ் ஆகும், கைகூடும். முறைப்படி அப்பா அம்மா சம்மத்தோடு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஒரு சிலருடைய காதல் மட்டும் ஃபெயிலியர் ஆகும். அது காரணம் நீங்களாக தான் இருப்பீர்கள். நீங்களே வாயை கொடுத்து ஏதாவது சொல்ல போய் ஒரு விபரீதமாக முடிஞ்சு அது ஃபெயிலியர் ஆகும். ஸோ குடும்பமான அறையில் பக்குவமாக வழிநடத்தி செல்லுங்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாள் அம்மா வீட்டிலே இருக்கும் பெண்கள் கணவர் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாரா என்று நினைத்து கொண்டு இருக்கும் பெண்கள், இயங்கிக் கொண்டு இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக அந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வந்து அவர் அழைத்து செல்வார். பிரிந்த நீங்கள் இருவரும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்தில் வேலை செய்யும் கணவரும் மனைவியும் வெவ்வேறு ஊரில் பணிபுரியவர்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் ஒன்றாக வந்து இடம் மாற்றிக்கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றாக ஒரே இடத்தில் வேலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. பிரிந்த கணவன் மணி ஒன்று சேர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மறுமணத்துக்காக காத்திருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக மறுமணம் செய்து கொள்ளலாம். அதுக்கான நேரம் இப்போ அமைஞ்சிருக்கிறது. கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு நல்ல
இரண்டாவது திருமணம் என்பது நல்லபடியாக அமையும், நல்ல இடமாக அமையும். உங்கள் நினைத்தார் போல் உங்கள் குலதெய்வ அருளால் நடப்பதெல்லாம் நன்மைகள் என்று எடுத்து செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையும். நண்பர்களால் ஒரு உதவி கண்டிப்பாக அந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. நட்பு வட்டாரம் ரொம்ப சிறப்பாக அருமையாக இருக்கிறது. பார்ட்னர் தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக சாதகமாக இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருந்த அந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். ஒற்றுமை ஓங்கும். அதேபோல் தொழில் செய்பவர்களுக்கும் அதிக லாபகரமாக இந்த மாதம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அமோக லாபம் எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கெல்லாம் அந்த மாதம் அமைப்பு ரொம்ப அருமையாக சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு வேலையாட்கள் எடுக்க இந்த மாதம் உகந்த நாளாக இருக்கிறது, உகந்த மாதமாக இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக வேலையாட்கள் பற்றாக்குறை எடுப்பீர்கள். தொழிலாளர்களால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. உங்களுடைய தொழிலில் இருந்த பொறாமை, பொச்சிருப்பு, போட்டி இதெல்லாமே விலகி, உங்கள் தொழில் மேலே இருந்த கண் திருஷ்டி எல்லாமே விலகி இந்த மாதம் சிறப்பாக இருக்கப் போகிறது. அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் இந்த மாதம் ஒரு உகந்த மாதமே. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். பரீட்சை எழுதுபவர்களும் நன்றாக பரீட்சை எழுதி பாஸ் ஆவீர்கள். 1 மார்க்கில் போனது, அரை மார்க் போனது எல்லாமே இந்த முறை உங்களை சேர்ந்து கிடச்சி ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்து அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியில் உங்களை அமர செய்யும். பதவியிலே அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பதவி ப்ரமோஷன் கேட்டு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் பதவியில் அமர வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். கூடுமானாலே தனுசு ராசி அன்பர்கள் எல்லோரு இடத்துலையும் அனுசரித்து ஒத்துப்போக வேண்டிய நீங்கள் எல்லாரிடத்தும் பொதுவாக ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக நல்ல பேர் வாங்குவீர்கள். உங்களுடைய உடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருப்பார்கள். அதே உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். 4 பேர் உங்களை பாராட்ட மாதிரியும் ஊருக்குள்ளே ஒரு பெரிய அந்தஸ்திலும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களை 4 பேர் உங்களை ஒரு தலைவர் மாரி லீடர் மாரி வச்சு பார்ப்பார்கள். அரசியல் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஆதாயமாக இருக்கிறது. உங்களுடைய கட்சி ஆட்களால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், ஒரு பதவி கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இரவில் தூக்கம் இல்லாமல் அவதிப்படும் நீங்கள் சரியான தூக்கம் இல்லாமல் பல விதமான யோசனை கவலையில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து விடுபட்டு விடுதலாகி தெம்பாக கட்டில் சுகம் இந்த மாதம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு ஆதாயம் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு பொற்காலம், இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு பொற்காலமாக உங்களை அமைந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லப் போகிறது. ஆகவே நீங்கள் உங்கள் குலதெய்வம் வழிபாடு செய்து 4 பேருக்கு அன்னதானம் செய்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.